ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ட்ரிபிள்இ ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ட்ரிபிள்இயாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், ஃப்ரெஷர் மீன்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இப்போ தான் நாங்கள் என்னோடய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ இது வரைக்கும் பேபி இருந்ததுனால ஐடியலாக இருந்திருக்கலாம். ஸோ வேகன்சி ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லும் போதே சொல்லியிருப்பேன், இந்த இயர் வந்து பர்டிகுலராக எலக்ட்ரிக்கலுக்குலாம் நல்ல வேகன்சிமா. ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸிக்கெலாம் அந்தளவுக்கு வேகன்சி இருக்காது. ஸோ பல்க் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஆர்பி மட்டும்தான் வேகன்சியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து மற்ற அதர் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து வேகன்சி கம்மி தான். ஏன்னா அவங்க வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல், சிவிலு, மெக்கு, இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கலில் ஒரே ஒரு பார்ட் மட்டும் நமக்கு ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வேகன்சி கம்மியாக இருக்கும். மெயினாக நிறைய பேர் படிக்கிறது இந்த டிஆர்பிக்காக தான் படிப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இன்ஜினியரிங் 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவுக்குமே வந்து நமக்கு வேகன்சி வந்து நிறைய வேகன்சி வந்திருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இயர்லேயுமே வந்து உங்களுக்கு டிஎன்இபியாக இருக்கட்டும், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், டெக்னிக்கல் எஸ்ஐயாக இருக்கட்டும், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ வேகன்சி வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு, நான் வேகன்சி அதிகமாக இருக்குங்கிறத விட அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குல்ல. லாஸ்ட்டாக முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனை முடிச்சிங்க, அதுக்கடுத்து இப்போ என்னது ஆர்ஆர்பி வந்துடுச்சு, அடுத்து ஏஇ வந்துடுச்சு. ஓகேங்களா? அதனால் நான் அதிகமாக சொல்கிற விஷயம், நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னே தெரியாமல் அதுக்கு படிக்கிறத விட என்ன நோட்டிஃபிகேஷன் வந்ததோ அதுக்கு படித்து எக்ஸாம் எழுது. ஏன்னா கிட்டத்தட்ட நீ எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்த்தா ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, தென் அதுக்கப்புறம் வந்து என்னது கரண்ட் அஃபேர்ஸு, தென் அப்புறம் நம்மளோட டெக்னிக்கல், இது எல்லாமே நீ 4 இதுக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி நீ கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? என்ன சிலபஸில் அந்த ஒரு 2-3 டாபிக் ஆட் ஆகும், இல்லைனா இதுவாகுமே தவிர உங்களுக்கான மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத வரையும் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த இயரில் வந்து ஸோ வேகன்சி இருக்குங்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஓகே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாமே, கிடச்சா கூட ஜாபுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எங்கிட்ட பர்சனலாக பேசுகிறவங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த இயர் தான் மேம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், அதுவும் பர்டிகுலராக இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு சம் ஸ்ட்ராட்டஜி நான் பேசும்போதே சொல்லியிருப்பேன். ஓகேவா? இவங்க கேட்டது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ காமனாகவே இப்போ மறுபடியும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக சொல்லலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் மீன்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்களாக இருந்தாலும் ஓகே, இல்லை இப்போ தான் இந்த கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கு, ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் கேட்குறாங்க, மேம் எனக்கு அங்கே பெஞ்சில் போட்டிருக்காங்க, இன்னொன்று கஷ்டமாக இருக்குது, ஸோ அதனால் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துடலான் இருக்கிறேன். ஸோ இதெல்லாமே என்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஃப்ரெஷராக இப்போ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கவர்மெண்ட் செக்டாருக்குள்ளே போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட அட்வைஸ், நான் ஸ்ட்ராட்டஜி அதை நான் ஃபாலோ பண்ணேன்னா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு திங், என்ன எக்ஸாம் படிக்கிறியோ அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ் வந்து கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? நான் பர்டிகுலராக ஏஇக்கு தான் சொல்கிறேன், டிஆர்பிக்கு தான் சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லலை. ஸ்ட்ராட்டஜினாலே நான் இது தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இல்லை மேம் நான் ஓவராலாக படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன், ப்ரௌசிங் சென்டர் போகிற அப்ளை பண்ணுற முடிச்சுட்டேன் அப்படின்னா கையோட சிலபஸை கையில் எடுத்துகிட்டு வந்துரு. நான் சொல்லிகிட்டு இருக்கிறது ஃப்ரெஷருக்கு சொல்லிகிட்டு இருக்கேம்மா. மற்ற பசங்களுக்குலாம் தெரியும், 2-3 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே நான் இப்போ பேசலை, ஃப்ரெஷருக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சிலபஸை கையில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸோட மெட்டீரியலை கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுலேயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ட்ரிபிள்இயாக இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக அந்த பேப்பர்ஸ் வரும். என்னென்ன வரும்? மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸு, தென் அதுக்கு அடுத்தது வந்துன்னா கண்ட்ரோல் சிஸ்டமு, சர்க்கியூட் தியரி, இஎம்எஃப். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கவர் ஆகும். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸு, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷனு, இஎம்எஃப், இது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே நமக்கு கவர் ஆகும். ஸோ உன்னோட சிலபஸில் என்ன இருக்குதோ நீ ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெட்டீரியல் கவர் பண்ணிக்கோங்க. அதனால என்ன அப்படின்னா கடையில் தான் போய் புக்ஸாக தான் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் நெட்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, இல்லை அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ முடித்தவங்க கையில் புக்ஸ் இருக்கும், இதுக்கு முன்னாடி முடித்தவங்க கிட்டலாம் புக்ஸு இருக்காது. இப்போ எங்கிட்டே பார்த்தீங்கன்னா அதிக புக்ஸு இருக்காது. நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா நான் நிறைய புக்ஸை கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி தான் நான் கிளாஸஸ் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. நீ ஒரு புக்கை படிக்கிறத விட நிறைய புக்ஸை படிக்கும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ புக்ஸை கலெக்ட் பண்ணிக்கோ. தென் தேர்ட் திங், அப்போ நீ என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நீ ரெடி ஆகிட்ட, படித்து முடிக்கலை, படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்ட. ஓகேவா? அதாவது
உங்ககிட்ட என்ன அப்படின்னா இது இந்த வழியில் தான் போக போகிறேன் அப்படிங்கிறத நீ இந்த இடத்துல நிற்கிற. ஓகேவா? இதுக்கப்புறம் தான் இந்த வழியில் எப்படி போய் நான் என்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறேங்கிறது தான் என்னோட தேர்டு. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தனா நீ என்ன பண்ணணும், இனிஷியல் பாயிண்டில் நிற்கிற, எப்படி போகணுங்கிறத வந்து யாராவது ஒருத்தவங்க போனால் தானே உனக்கு அந்த ரூட் என்னன்னு தெரியும். இனிஷியல் ஸ்டேஜில் நிற்கிற, பல பாதை இருக்குது, பல ரூட் இருக்குன்னா எந்த வழியில் போகணுங்கிறதும் உனக்கு தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அப்போது என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கியோ அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கேட்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கணும். ஓகே, இப்போது டிஎன்பிஎஸ்சி ஏஇ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்கிறீங்க மேம் 10 வருஷம் கொஷின்ஸ் நான் பார்த்துட்டேன் மேம்னு. ஏஇ எல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக தான்மா கொஷின் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீ பார்த்த அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இப்போ கொஷின்ஸ் கேட்குறதே கிடையாது. ஓகேவா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னு புரியுதுங்களாப்பா? மேம் டிமோட்டிவேட்டு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கும்போது இவ்வளோ தானா, இதை நம்ம படித்து தட்டி தூக்கிடுவோமே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் எல்லாமே, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுக்கு படிக்கிறாங்கங்கிறதுனால, காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஓகேவா? நீ கொஷின் செட் பண்ணுறதை பார்த்தாலே உனக்கு தெரியும். அதாவது இப்போ கூட இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்லியிருந்தீங்க மேம் 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் மேம், அந்த 2 ஆப்ஷனில் இதுவாக அதுவாங்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு மேம். அந்த மாதிரி தான் கொஷின் செட் பண்ணுவாங்க. இது யார் ஃபஸ்ட்டு செட் பண்ணுவானா, கேட் எக்ஸாம்ஸ்க்கு தான் இந்த மாதிரி இருக்கும். 4மே ஒரே ஆப்ஷனாக இருக்கும். நீ பார்த்த அப்படின்னா எதுவுமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது, 4யுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் கூட டஃப்பாக கொடுப்பாங்க. பட் இப்போ எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டாங்க. ஓகேவா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாரு முதல்ல. அதாவது எப்படின்னா, எப்படி கேட்டிருக்காங்க, என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட்டில் 20 கொஷின்ஸ் அந்த மாதிரி கூட கேட்க மாட்டாங்க. சில பேப்பரில் அதிகமாகவும் சில பேப்பரில் கம்மி அப்படிலாம் கேட்டாங்க. இப்போ அப்போல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்டிருக்காங்க. உனக்கு வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுதுனாங்க பாருங்கள், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி பயங்கர ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. கொஷின் எப்படி இருந்ததுங்கிறத விட கொஷின் பேப்பர் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா? 20 கொஷின், அதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த கொஷின் அழகாக நீட்டாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் அதை படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறது நம்மளோட கடமையாக இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீ இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு என்ட்ராயிருக்கனா கம்பல்சரி சிலபஸ் கையில் இருக்கணும், ஹார்ட் காப்பி இருக்கணும். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன், இதை கண்டிப்பாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சிலபஸ் கையில் எடுத்து வச்சுக்கோ, அதுக்கான மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோ. தென் தேர்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோன்னே உனக்கு என்ன, அப்போ உனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஆனால் இந்த கொஷின்லாம் நம்ம படிச்சிருக்கோமே, இதெல்லாம் ஈஸி தானே, ஸோ இப்போ இதுலேருந்து தான் அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டாபிக் முடிக்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பெரிய நோட்டு போட்டு எல்லாம் எழுதுங்க, படிக்கிறதை எழுதுங்க. ஒரு டாபிக் முடிக்கிறேன்னா அந்த 10 பேப்பர் எழுதியிருக்கேன்னா அது ஒரு பேப்பருக்கு மாற்று. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போது இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு பார்த்தோன்னா டாபிக் வைஸாக இருக்கும். பார்த்தியா, நம்பர் சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸ், இந்த மாதிரி இருக்குமா. இப்போ நம்பர் சிஸ்டம் நிறைய சம்ஸ் போட்டிருப்பேன், நிறைய இது இருக்கும், கன்வர்ஷன் இருக்கும். அதுக்கு உனக்கு 30 பேப்பர் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிடுவேன்னா, ஒரு பாக்ஸ்லேயே கவர் பண்ணிடுவேன். ஒரு பாக்ஸ்னால் ஒரு பேப்பரில் ஒரு இத்தினோண்டு இடத்துல நான் அதை கவர் பண்ணிடுவேன். எனக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு பேப்பர் போதும், அந்த மாதிரி கவர் பண்ணுவேன். ஸோ உனக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோ நம்பர் சிஸ்டத்தை. அதாவது 30 பேப்பர் படித்ததில் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா, லாங் சைஸ் நோட்டு ஒரு குட்டி பேப்பர், லாங் சைஸ் நோட்டு குட்டி பேப்பர், இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா, ஆனால் இதுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, உன்னோட சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீ வச்சுருக்கக்கூடிய புக்ஸ்லேயோ மெட்டீரியல்ஸ்லையோ படிச்சுட்டு நீ என்ன பண்ணுறனா, நோட்ஸ் எடுக்கிறதுலாம் ரொம்ப கம்மியான டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும்னா, புக் பேக் கொஷின்ஸ் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே நீ இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நிறைய கொஷின்ஸ் அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னால் எடுத்தோடனே கேட் கொஷின்ஸ் போயிடக்கூடாது. நம்ம அந்தளவுக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் நமக்கு குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய கொஷின்ஸ், ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ், அதுதான் ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, இஸ்ரோ, தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கே ஆன்சர் தெரியும் போது, ஓகே இதை தானே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம சைடு மோஸ்ட்லி என்ன கொடுப்போம்னா, டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம். டெஸ்ட் பேட்ச் வந்து என்னென்னா, அங்கே எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக இங்கே ஒரு 4-5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம். அது உன்னால் வாங்க முடியும்னா வாங்கிக்கோ, இல்லைனா இதுதான்
நீ செல்ஃபாக நீ பிளான் பண்ணுற அப்படின்னா இதுதான் நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியலுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் மெட்டீரியல் வேணும். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல மேம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன புக்கு மேம் ஃபாலோ பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, புக்ஸு எல்லாத்தையுமே ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு டாபிக் அப்படின்னா எந்த டாப்பிக்கில் எந்த புக்லேருந்து நம்ம எடுக்கிறதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் மெட்டீரியல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நானே உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அது என்ன ப்ரைஸ் வரும் என்னங்கிறத சொல்கிறேன். நீ ஒன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ எப்போ போஸ்டிங் வாங்குறியோ அது வரைக்குமே அந்த புக்ஸை படிச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா இப்போ தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க, ஐடி முடித்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் உமனாக இருந்தாலும் சரி, ஏதோ இப்போ தான் இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுங்கள், சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். அதுக்காக பிரிண்ட் அவுட்லாம் போட்டு காசை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத, நெட்லேயே டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு கூகுள் ட்ரைவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோ. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா படிச்சுட்டு நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? சில பேர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் பேர் வந்து என்ன அப்படின்னா டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அதாவது என்னென்னா நம்மளால் முடியலையே இவ்வளோ தூரம் பண்ணமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்த அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த இது வந்து இருக்கணும், அந்த ஸ்பிரிட்டு வந்து இருக்கணும். அடுத்ததில் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலான்னு. ஸோ இதில் என்ன விட்டியோ அதை எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 3 எக்ஸாம் தான், 3rd எக்ஸாமில் கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கும். ஓகேங்களாம்மா? ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இல்லை டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.